ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் வந்து நான் ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கிறேன். தீபக் முத்து பற்றி அவங்க உட்காந்து பேசுறது. இப்போ அவங்க விஷாலை பற்றியும் உட்காந்து பேசுகிறாங்க. இந்த இடத்துல முத்துவோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன், ஆக்சுவலி அவரோட பர்சனல் ஒப்பீனியன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அவர் தீபக் கிட்ட ஷேர் பண்ணிருக்காரு. இது எந்த அளவுக்கு அவருக்கு பேக் ஃபயர் ஆகும்னு தெரியல. அதை பற்றி இந்த வீடியோவில் பேசலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் யாருக்கும் சப்போர்ட்லாம் இல்லை. நான் முத்து ஃபேனோ இல்லை, முத்து பிஆரும் இல்லை, ஜாக் பிஆரும் இல்லை, யாரோட ஃபேனும் கிடையாது. எனக்கு கேம் வைஸ் அன்னன்னைக்கான கேம் இல்லை, நான் வெறும் 1 ஹவர் எபிசோட் மட்டும் பார்க்கறதில்ல. அங்கங்கே வர அந்த சோஷியல் மீடியா கிளிப்பிங்ஸோ இல்லை 24/7 நடக்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸோ எல்லாத்தையும் வச்சு ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி தான் என்னோட ஒப்பீனியன்ஸாக நான் இதை சொல்கிறேன். என்னோட ஒப்பீனியன் முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரலாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேசியிருக்கேன். நான் ஜாக்கை ஒரு சில இடத்துல பிடிக்கும்னு சொன்னாலும், கோவா கேங் ஒரு சில இடத்துல பிடிக்கும்னு சொன்னாலும், சௌந்தர்யாவும் ஜாக்கும் நேற்று பண்ண தப்புன்னு நான் பேசியிருக்கேன். முத்துவோட ப்ளே ஸ்ட்ராங் ப்ளே அப்படின்னு வைக்கிற இடத்துல முத்து அவரோட ப்ளே எங்கே வந்து ஜெர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் பேசியிருக்கேன். விஷால் வந்து தப்பாக இருக்க இடத்துல விஷாலை பற்றியும் நான் பேசியிருக்கேன். ஜெஃப்ரி வந்து இப்போ ஒரு இடத்துல ஹர்ட்ஸ் ஆஃப் டு ஜெஃப்ரின்னு நான் போட்டிருக்கேன். அதே இடத்துல ஜெஃப்ரியோட டர்ட்டி கேம்னு நானே போட்டிருக்கேன். அப்போ முத்துவும் ஜாக்கும் யூனிக் பிளேயர்ஸ் அப்படிங்கிறத நான் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீக்லேயே நான் போட்டிருக்கேன். அதுக்கு ஒருத்தங்க கமெண்ட்ஸ் கூட போட்டிருந்தாங்க, புல்ஷீட் ஸ்டோரி அப்படின்னு கூட போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியனையும் இல்லை என்னோட நியூட்ரல் ஒப்பீனியன்ஸும் நான் எல்லார் பக்கமும் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் தான் எடுத்து வைக்கிறேன். நான் ஒன் சைடாக ஒரே சைட் பாசிட்டிவ் ஒரே சைட் நெகட்டிவ் இல்லை பிளைண்டாக இவங்களை எனக்கு பிடிச்சிச்சுன்னா அது அவங்களுக்காக, இல்லை இவங்களை எங்களுக்கு பிடிக்கலனா அப்படின்றதுக்காக நான் போடவே இல்லை. அதில் எனக்கு ப்ளஸ் மைனஸ் ரெண்டுத்தையுமே நான் எடுத்து வச்சிடுறேன். அதில் அந்த ரேஷியோ டிஃப்ரென்ஸில் நீங்கள் வந்து அந்த ஷோவை எப்படி பார்க்குறீங்கன்றது உங்களோட ஒப்பீனியன். நான் அந்த அந்த விஷயத்தில் எனக்கு இது ப்ளஸ்ஸாக இருக்குது, இதுக்கு என்னோட மைனஸாக இருக்குது அப்படிங்கிறத என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் எடுத்து வைக்கிறேன். இது முழுசாக கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லை உங்களோட ஒப்பீனியன்ஸ்லாம் தப்பாக இருக்கணுன்றதுக்கான எந்த நியாயமும் கிடையாது. ஸோ இது எல்லாமே அவங்கவுங்களுக்கான பெர்ஸ்பெக்டிவ், இல்லை நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இதில் இருக்குது அப்படிங்கிறது தான். கண்ணுக்கு தெரியறது பாதி தெரியாது பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த கேமை பொறுத்த வரைக்கும். இதில் 1 ஹவர் ஷோ பார்க்குறவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன், 24/7 பார்க்குறவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன், அதுக்கப்புறம் ரிவ்யூவராக இருக்கும்போது அவங்களுக்கான ஒரு ஒப்பீனியன் ஒன்று, இல்லை அவங்கவுங்களுக்கு ஃபேன்ஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கான ஒப்பீனியன் ஒன்று, சேனலோட ஸ்ட்ராட்டஜி ஒன்றா இருக்குன்னா அது அவங்களோட ஒப்பீனியன். ஸோ இதில் அவங்கவுங்களுக்கான பர்சனல் பெர்ஸ்பெக்டிவை தான் எடுத்து வைக்கிறதுக்கான விஷயமா தான் நான் இந்த ஷோவை பார்க்குறேன். இல்லை அப்படி தான் என்னோட ஒப்பீனியன்ஸை எடுத்து வைக்கிறேன். ஸோ இதில் நான் யாரையும் ஹர்ட் பண்ணியிருந்தா, இல்லை யாருக்காச்சும் நான் வந்து யாரை பற்றியாச்சும் ஃபேன்ஸ் பற்றி பேசுறது ஹர்ட் ஆயிருந்தா சாரி கைஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக் போடுங்க கைஸ். அதுதான் எனக்கான மோட்டிவேஷனலாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, தீபக் ஒரு நார்சிஸ்டான ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அது யாருமே அவ்வளோவா பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன். நான் சைக்கலாஜிக்கலாக எனக்கு ஒரு அனலைசேஷனில் தான் நான் அதை பார்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் தான் பேசுகிறோம். ஆனால் இந்த ஷோவே வந்து ஒரு மைண்ட் கேம் தான். அதே மாதிரி அந்த மைண்டில் பண்ணுற விஷயத்த வார்த்தைங்களில் எப்படி வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அந்த மைண்ட் பாலிடிக்ஸை பண்ணுறது ஒரு பக்கம்னாலும், நம்ம பண்ணுறது மற்றவங்களுக்கு தெரியாமல் பண்ணுறோமான்றது இன்னொரு பெரிய பாலிடிக்ஸ். இதை பிடிச்சி விளையாடுறவங்க மட்டும்தான் இந்த கேமில் வந்து அப்படின்னு ரன்னு ஃபஸ்ட்டில் வந்துகிட்டே இருக்க முடியும். ஓவராக சண்டை போட்டு மாட்டிக்கிட்டாலும் பிரச்சனை, இல்லை சண்டையே போடலனாலும் பிரச்சனை, ரொம்ப ஓவராக பேசிட்டாலும் பிரச்சனை, பேசவே இல்லைனாலும் பிரச்சனை, குரூப் ஃபார்ம் பண்ணாலும் பிரச்சனை, இல்லை யார் கூடயுமே சேராமல் தனியாக இருந்தாலும் பிரச்சனை. ஸோ இங்கே என்னதான் பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக எப்போ எப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஆனால் அது எல்லா நேரத்துலையும் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அவங்களுக்கான அங்கே இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலை அவங்களுக்கான டிப்ரெஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக கொடுக்கும். அதை ஓவர் கம் பண்ணியும் அந்த கேம் அவங்க ஆடணும் அப்படிங்கிறது தான் அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இந்த இடத்துல முத்து இவ்வளோ நாளாக ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக இருக்கார், இப்போ டவுன்ஃபால் இருக்கா அவருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் போனாலும் அதுக்கு காரணம் சாச்சனா மஞ்சரின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் நான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இப்போ இந்த வாரம் முத்துவோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிற மாதிரி அதில் நான் மீன் பண்ணியிருக்கிறது தீபக் முத்து உட்காந்து பேசினதை பற்றியும் மஞ்சரி பற்றி தான் பேசியிருப்பேன். இன்றைக்கான ஏஞ்சல் டெமான்ஸ் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா, மஞ்சரி வந்து அவங்க வந்து ரொம்பவே இதுவாக காட்டிக்கிட்டாங்க இந்த முட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். நான் அதை பற்றி ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கேன். அதில் நான் தீபக் வச்சு தான் மஞ்சரியை பேசியிருக்கேன். ஏன்னா இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு டெமானா இருக்கிறது யார் அப்படின்னா, அவங்க டாஸ்க்கு நல்லா விளையாடிருக்காங்கன்னு தான் அர்த்தம். எப்படி விளையாடிருக்காங்கன்றது கான்சிக்வன்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிக்குவாங்க. அவங்க ஃபேராக விளையாடினாங்களா, அன்ஃபேராக விளையாடினாங்களா, இப்போ சாச்சனாலாம் வந்து அன்ஃபேர் சத்யாவோட ட்ரெஸ் கிழிச்சது அப்படிங்கிற போது, மஞ்சரியா வந்து முட்டையெல்லாம் உடச்சி ஊத்தந்து செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அது பவித்ராக்கே பிரச்சனையே இல்லை. நம்ம தான் வெளில பிரச்சனையாக பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து 1 ஹவரில் காட்டலை. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 24/7 இல்லை ஒரு சில சோஷியல் கிளிப்பிங்ஸில் குறும்படத்துலலாம் பவித்ராவே தர்ஷிகா கிட்ட சொன்னதாகட்டும், இல்லைனா அவங்களும் ஆனந்தியும் பேசிக்கிட்டதாகட்டும்
ஆகட்டும், அவரு தீபக் பண்ணது தான் எங்களுக்கு டார்ச்சரா இருந்ததே தவிர, அவங்க மஞ்சரி பண்ணதெல்லாம் பெரிய விஷயமா இல்ல. நான் எத்தனை முட்டை குடுத்தாலும் சோஷியல் மீடியால கூட அவங்க நான்வெஜ் சாப்பிடவே மாட்டாங்க. வெஜிடேரியன் அப்படிங்கிற மாரிலாம். அதெல்லாம் சுத்தம். ஏன்னா, அவங்க அந்த இடத்துல மஞ்சரி கிளியர் பண்றாங்க. நீங்க முட்டை பொரியல் சாப்பிடுவீங்க தானே அப்படின்னு சொல்றாங்க. முட்டை சாப்பிடாதவங்களுக்கு அவங்க குடுக்கல. மேபி அவங்க பச்சை முட்டை குடுத்தது அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா, அது பிடிக்கலன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா, அவங்களால அந்த டாஸ்க் பண்ண முடியும். அதனால அவங்க பண்ணாங்க. அவங்க பண்ண முடியல அந்த ஹார்ட் குடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனா, அதே பவித்ரா ஒரு சில இடத்துல தீபக் கிட்ட ஸ்டாண்ட் எடுக்க முடியாம ஹார்ட்ட குடுத்துட்டு போறாங்க. தீபக் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அந்த இடத்துல எல்லாருக்கும் ப்ரோவோக் தான் இருக்கு. அது அன்ஷிதாக்காகட்டும், இல்லன்னா வந்து என்ன சொல்றது? நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கும்போதே நம்ம பார்த்துருக்கோம். இந்த டாஸ்க்குன்னு இல்ல. பொதுவா ஜாக்லின் பஞ்சாயத்து ஆகட்டும், சௌந்தர்யா பஞ்சாயத்து ஆகட்டும், இல்ல முத்து அருண் பஞ்சாயத்துக்கு நடுவுல அவர் வந்து பேசுறதாகட்டும், முத்து அருண் நடுவுல அவர் சாஃப்ட்டா இருக்கிற மாரி ஒண்ணு பண்றாரு. அதே மாரி மஞ்சரி விஷயத்துல அவர் ப்ரோவோக் பண்ணதாகட்டும், கேப்டன்ஷிப்ல எல்லாமே வந்து அவர் ஒண்ணு பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனா அது மத்தவங்களுக்கு புரியாத மாரி ஒண்ணு பண்ணிட்டுருக்காரு. அது முத்துவ நடுவுல வச்சு பண்ணிட்டுருக்காரு. தேவைப்பட்டா அருண உள்ள வச்சுக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரையும் வச்சு ஒரு கேம் பண்றாரு. ஆனா இவங்க 2 பேரையும் ஓவர்டேக் பண்ண போறது தீபக் தான் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுது. இது சேனலும் சப்போர்ட் பண்ண தான் தீபக் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி ஒண்ணு தோணுது. அப்போ இந்த இடத்துல தீபக் கிட்ட அப்படி என்னதான் முத்து பேசினார்னா, மஞ்சரி பத்தி பேசினத நம்ம வீடியோவா போட்டிருக்கோம். அந்த ஆன்டகனிஸ்ட் அப்படிங்கிறது. இந்த வாரம் முத்துவோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்க்காதவங்க அத போய் பாருங்க. இப்போ இன்னொன்னும் பேசியிருக்காங்க தீபக் வந்து. இதுல வந்து முத்துவ நான் என்ன சொல்றேன்னா, முத்து எல்லா விஷயத்திலும் போய் தீபக் கிட்ட ஷேர் பண்றாரு. இது அவருக்கு பேக் ஃபயர் எப்பயாச்சும் ஆகுமோ? அப்படிங்கிறது எனக்கு ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கு. முத்துவ வச்சு நியாயமா கேம் ஆடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாச்சனா ஆடலாம், மஞ்சரி ஆடலாம். ஆனா சாச்சனாவையும், மஞ்சரியும் நம்புற அளவுக்கு முத்து ஒண்ணும் முட்டாள் கிடையாது. அவங்களால அவர் கேம் அஃபெக்ட் ஆகாது. அவருக்கு தெரியும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும், எவ்வளோ பவுண்டரி செட் பண்ணணும் அப்படின்னு. ஆனா, அவர் நம்பி முழுசா உட்கார்ந்திருக்கிறது தீபக்க. தீபக்கால தான் இவர் கேம் பேக் ஃபயர் ஆக போதோ அப்படின்னு எனக்கு தோணுது. இங்கேயுமே விஷால் பத்தி என்ன கேம் அவர் சொல்றாருன்னா, ஒரு இடத்துல இப்ப இந்த ஏஞ்சல் வெஸ் டெமான்ஸ் ஆனோனே உட்காந்து 2 பேரும் உட்காந்து யோசிச்ச மாரி பேசுறாங்க. அப்போ வந்து ஒருத்தர் என்ன யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, முத்து சொல்றாரு தீபக் கிட்ட, இந்த மாரி டீம் கேம் இருக்க வரைக்கும் நான் எனக்கானது வந்து எப்படி ஆடணும்னு எனக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தது. என்ன நான் பெஸ்ட்டா காமிச்சுக்கிறதுல, இண்டிவிஜுவல் ஆடுறதுல, அதுலயுமே டீமோட சேர்ந்து இண்டிவிஜுவல் ஆடுறது எனக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்தது. எனக்கு அது கம்ஃபர்டபுளா இருந்தது. இப்போ இண்டிவிஜுவல் கேம்ன்னு ஆனப்புறம் என்னோட ஸ்பேஸ் குறைஞ்சிருச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டா தான் இருக்கேன். அப்படிங்கிற மாரி ஒண்ணு சொல்லிட்டு, விஷாலோட கேம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தீபக் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. போன வாரம் மஞ்சரியோட கேம் எப்படி இருந்ததுன்றத தீபக் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணது முத்து தான். நான் அப்பயுமே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு அவங்க சொன்னாங்கன்னா, அது உங்களோட வச்சுக்கோங்க. இல்ல அத வச்சு நீங்க கேம் ஆடுங்க. அத விட்டுட்டு நீங்க எடுத்துட்டு போய் ஏன் தீபக் கிட்ட சொல்றீங்க அப்படின்னும்போது, அதே தப்ப தான் இப்ப திருப்பி விஷால் தான் பண்றாரு. ஏன் தீபக் அனலைஸ் பண்ண தெரியாதா? மஞ்சரி எப்படி கேம் ஆடுறாங்க? ஜாக்லின் எப்படி கேம் ஆடுறாங்க? இல்லன்னா முத்து எப்படி கேம் ஆடுறாரு? இல்ல விஷால் எப்படி கேம் ஆடுறாருன்னு அவருக்கு வேணும்னா, அவரு போய் உட்காந்து பேசி தெரிஞ்சுக்கிட்டும். இல்ல அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த எடுத்துட்டு வந்து முத்துக்கிட்ட அவர் ஷேர் பண்ண போறாரு. முத்து என்னென்னலாம் அப்சர்வ் பண்றாருங்கிறத முத்துவோட இன்ஃபர்மேஷன வச்சு அவர் கேம அவர் ஸ்மார்ட்டா மூவ் பண்ணிக்கிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இது முத்து ஃபேன்ஸ் யாராவது கவனிக்கிறீங்கன்னா, தீபக்க கொஞ்சம் ஷார்ப்பா கவனிங்க. அப்ப தெரியும் முத்துவ வச்சு கேம் ஆடுறது அந்த வீட்ல தீபக் தான். ஸோ இது முத்துவோட கேம அஃபெக்ட் பண்ணுமா? பண்ணாதான்னு முத்துவோட ஃபேன்ஸ் நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவர் முத்து கூட சுத்திட்டு இருக்கிறதுக்கு காரணமே ஸ்ட்ராங் பிளேயர் அப்படிங்கிற விஷயத்துல தான். அதே சமயத்துல அருண் முத்துக்கு எதிரா இருக்க அருணையும் பகச்சுக்கல. ஏன் இந்த ஏஞ்சல் வெஸ் டிமாண்ட்ஸ்லயே அவர் வந்து ஏன் பவித்ராவ அட்டாக் பண்ணாரு, அன்ஷிதாவ அட்டாக் பண்ணாரு. அதுக்கப்புறம் முத்துவும், அருணும் கூட சத்யாவ பண்ணாங்க, செஞ்சாங்க. விஷால யாருங்க அட்டாக் பண்ணது? ஏங்க தீபக் வந்து விஷால அட்டாக் பண்ணல? தர்ஷிகா விஷால் அட்டாக் பண்ணன்றதுக்கு நம்மளுக்கு 1000 காரணம் இருக்கு. அந்த லவ் கன்டென்ட் போது அது காரணமா இருக்கலாம். ஓகே. அன்ஷிதா குரூப்பு அவங்க வந்து விஷால் அப்படின்னும்போது அவங்க பிளான் பண்ணி வச்சதா இருக்கு. அதனால அவங்க பிளான் பண்ணி ஜெஃப்ரி அட்டாக் பண்ணாங்க. தர்ஷிகா. அது வேற விஷயம். அது நம்மளுக்கு தெரிஞ்சே தான் இருக்கு. ஆனா தெரியாத இன்னொரு கொஸ்டின், இன்னொரு பாலிடிக்ஸ் உள்ள இருக்குல்ல. இவங்க 3 பேர அட்டாக் பண்ணோன்ற மாரி தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. யாரோ 3 பேர பண்ணா, அது குரூப்பா சேர்ந்து பண்ணுங்கிற மாரி தான் பிக் பாஸ் ரூல்ஸ். நம்மளுக்கு அதுவுமே 1 ஹார்ல கிளியரா காட்டல. அவங்க அன்ஷிதா பண்ணும்போது ஏன் ஜெஃப்ரி உள்ள வராரு? அன்ஷிதாவ பண்ணும்போது ஆனந்தி உள்ள வந்துட்டு ஆனந்திக்காக ஏன் அன்ஷிதா சப்போர்ட்டுக்கு வராங்க? அப்படிங்கிற மாரிலாம் நம்மளுக்கு காட்டல. ஏன்னா இவங்களோட டார்கெட் 3 பேர் தான் ஃபர்ஸ்ட்டு. அத ஒரு இடத்துல வந்து கிளியரா சொல்லியிருப்பாரு. தீபக் வந்து கன்ஃபெஷன் ரூம்ல. அட்டாக் பண்ண போறது சத்யா, அன்ஷிதா அப்புறம் வந்து சத்யா, அன்ஷிதா, பவித்ரா அப்படின்னு. இந்த இடத்துல ஏன் விஷால் போகவே இல்ல? சத்யான்னு வரும்போது முத்துவோ, அருணோ ஆல்ரெடி வந்து அவங்க பேசி பேசி ஏங்க 50 நாள் எவ்வளோ டாஸ்க் வந்திருக்கும். எவ்வளோ பேர் ப்ரோவோக் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ பேர் ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க. நீ ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே பண்ணலன்னு. அது திருப்பி திருப்பி சொல்றதுனால என்ன சத்யாக்கு வேணா அவ்வளோ பெருசா அஃபெக்ட் ஆக போகுது. அதனால அது வந்து ஈஸியா அவர் வந்து ஓவர் கம் பண்ணி வந்துட்டாரு. ஆல்ரெடி வேற அவர் ரஞ்சித் கிட்ட வந்து பேசி தான் வச்சிருக்காரு. இதுல நம்ம ஏஞ்சலாவே இருந்துரணும் ஸ்ட்ராங்கா. என்ன பண்ணாலும் நம்ம ட்ரிகர் ஆகக்கூடாதுன்றது ஆல்ரெடி பேசிட்டாரு. ஏங்க 50 நாளா வீட்ல ஒண்ணுமே பண்ணாத ஒருத்தங்கள எவ்வளோ பேர் திருப்பி திருப்பி எல்லா டாஸ்க்லயும் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அது பாய்ஸ் வைஸ் கேர்ள்ஸா இருக்கும்போதும் சரி, இப்பயும் சரி. அப்படி இருக்கும்போது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே கூட கலாய்ச்சிருப்பாங்க. விஷாலு, அருண்லாம். அப்பவே அத வந்து ஃபன்னா எடுத்துக்கிறவங்களுக்கு, இப்போ திருப்பி திருப்பி வந்து ஃபன் மோட்லயே அருண்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டே தான் பேசினாரு. முத்து வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் பேசல. அப்படி இருக்கிற பட்சத்தில, அந்த இடத்துல விஷால இத கூட ஏன் யாரும் போய் பண்ணல? விஷால் ஏஞ்சல் டீம்ல தானே இருந்தாரு.
விஷால ஏன் தீபக் போய் பண்ணல? ஏன்னா 3 பேர தான் பண்ணணுன்றது ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவங்கவங்க பண்ணிக்கோங்க. யார வேணா பண்ணலாம். ஆனா பெர்சனல் அட்டாக்கா போக்கூடாது. ஒன் ஆன் ஒன் பண்ணிக்கோங்க. குரூப்பா சேர்ந்து பண்ணாதீங்க. அப்படிங்கிற மாரிலாம் விஷயங்கள் ரூல்ஸ் எல்லாம் மாறுச்சு நடுவுல. நம்மளுக்கு அது சரியா எதுவுமே கிளாரிட்டியா காட்டல. அது எது எப்படி இருந்தாலும், அப்போ வந்து அருண ஒரு 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 துருப்பு சீட்டாவும், முத்து ஒரு துருப்பு சீட்டாவும் வச்சு தான் வந்து தீபக் ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல தீபக் கிட்ட அருண் முத்து சொன்ன இன்னொரு விஷயம், விஷாலோட ப்ளே எப்படி இருக்கு தெரியுமான்னா, இந்த மாரி வந்து அவனுக்கு ஒருத்தர புடிக்காது, இல்ல அவங்க கிட்ட ரிவெஞ்ச் எடுக்கணும், இல்லன்னா வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ணான் அப்படின்னா, அவன் டைரக்ட்டா ஃபீல்ட்ல வந்து நிக்காம, பின்னாடி இருந்து யாரையாவது அதாவது அவன் பின்னாடி இருந்துட்டு, முன்னாடி அங்க யாரையாச்சும் நிக்க வச்சுருவான்னு, இது நம்மளுக்கே தெரியும். நான் அப்படிதான் சொல்லிட்டுருக்கேன். விஷாலோட கேம் ப்ளே எப்பயுமே அன்ஷிதாவ வச்சு ஜாக்லின் அட்டாக் பண்ணும், இல்ல தர்ஷிகாவ வச்சு ஜாக்லின் டீம் அட்டாக் பண்ணும், இல்ல அது கோவா டீமா மாறுனப்புறம், அந்த கோவா டீம்ல இருக்க ஒவ்வொருத்தரையும் அட்டாக் பண்ணோம்னா, அன்ஷிதாவையோ, இவங்க தர்ஷிகாவையோ, ஆனந்தியோ வச்சு அத பண்ணிடலான்றது தான் அவரோட பிளானா இருக்கு. சாரி ஆனந்த் இல்ல. ஏன்னா ஆனந்தியவே விஷால் தானே பண்ணாரு நாமினேஷனு. ஸோ வந்து முக்கியமா தர்ஷிகா, அன்ஷிதா இப்ப சௌந்தர்யா கூட கொஞ்சம் அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க மாரி பண்ணி, அந்த பாலிடிக்ஸ அங்க பண்ணிட்டுருக்காருன்னு நம்மளுக்கே தெரியும். சௌந்தர்யா வச்சு பண்ணலாம். அங்க குரூப்ல இருக்கவங்களே வச்சு பண்ணலாம். அப்படிங்கிற மாரி ஒண்ணு பண்ணிட்டுருக்காருன்னு நம்மளுக்கே தெரியும். அதே மாரி முத்துவ டைரக்ட்டா அட்டாக் பண்ணோம்னா, அவருக்கு முத்து முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு தைரியம் கிடையாது. முத்துவும் அத பெருசு படுத்தல. அந்த வகையில அருண வச்சுட்டு எப்ப பாரு முத்துவ ப்ரோவோக் பண்ணி ஒரு கேம் ஆடிட்டு இருக்காருன்றது நம்மளுக்கே தெரியும். இது அங்க இருக்க முத்துக்கு ரொம்ப ஈஸியா தெரியும். ஏங்க தன்ன நாமினேட் யார் யார் பண்ண போறா, இல்ல அது எத்தினி ஓட்டு வரும் அப்படின்னு தெரியாத முத்துக்கு, இத கண்டுபிடிக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா, இத கண்டுபிடிச்சதெல்லாம் எடுத்துட்டு வந்து அவர் தீபக் கிட்ட ஏன் சொல்றாரு? தீபக் கிட்ட வந்து ட்ரஸ்ட் ஏர்ன் பண்ணோங்கிறதுக்காக சொல்றாரா? இவர் எதார்த்தமா தீபக்க நம்பி சொல்றாரா? இல்ல இது தீபக் வந்து இத வந்து முத்துக்கான பேக் ஃபயரா மாறாதா? தீபக்க வந்து முத்து அவ்ளோ நம்புறது. அப்படிங்கிற மாரி ஒரு கொஸ்டின் வருது. ஸோ முத்துவோட ஃபேன்ஸ் இனிமே தீபக்கையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கவனிங்க. நம்ம சுத்தி இருக்க அலப்பறையில சைலன்ட்டா ப்ளே பண்ணிட்டு இருக்க அவர கோட்ட விட்டுருமோ அப்படிங்கிறது தோணுது. இந்த இந்த விஷயத்திலுமே விஷால் பத்தி முத்து சொல்லும்போது, தீபக்கும் அப்படியே அன்னைக்கு மஞ்சரி பத்தி சொல்லும்போதுமே நாமினேஷன் ப்ராசஸே வரல. போன வாரம் 8 ஓட்டு பத்தி தான் பேசுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் போய் திருப்பி மஞ்சரிய நாமினேட் பண்ணது பார்த்தீங்கன்னா, தீபக் தான் பண்ணாரு. ஓகேங்களா? முத்து பண்ணல. ஆனா மஞ்சரி பத்தி சொல்லி தீபக்க பண்ண வச்சாருங்கிறது ஒண்ணு இருக்கு. இது அவர் இன்டென்ஷனா பண்ணாரா? எதார்த்தமா தீபக்க நம்பி சொன்னாரான்னு தெரியாது. ஆனா மஞ்சரிய தீபக் நாமினேட் பண்ணாரு. இப்போ விஷால் கேம பத்தியும் முத்து வந்து எடுத்துட்டு வந்து தீபக் கிட்ட சொல்றாரு. இவர் வந்து எதுக்காக இத பண்றாருன்னு முத்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் இத பண்றாருன்னு ஒண்ணு இருந்தாலும், ஆனா முத்து கிட்ட வர இன்ஃபர்மேஷன்ஸ வச்சு தீபக் ஒரு ப்ளே பண்றாருல்ல, அது வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம ஒண்ணா இருக்கு. அப்போ முத்துவ ஓவர்டேக் பண்றதுக்கு தீபக்குக்கான நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இதுக்கு சேனலோட சப்போர்ட் ஸ்ட்ராங்கா நிக்கும். நான் அகைன் அத தான் சொல்றேன். இந்த டைட்டில் வின்னர் ப்ராசஸ்ல எப்படி பார்த்தாலும் எண்ட் ஆஃப் த டே டெசிஷன் வந்து சேனல் தான். சேனல் எப்படி அந்த லாஸ்ட் 3, 4 வீக்ஸ் யார ப்ரமோட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்களோ, அதத்தான் கொண்டு வர போறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 60 டேஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ விஜய் டிவி ப்ராடக்ட்ட தான் அவங்க கொண்டு வரணும்னு நெனச்சுட்டா, அப்ப அந்த இடத்துல மஞ்சரி விஜய் டிவி ப்ராடக்ட்ல வரமாட்டாங்க. முத்து விஜய் டிவி ப்ராடக்ட்ல வரமாட்டாங்க. ஜாக்லின் விஜய் டிவி ப்ராடக்ட்ல வந்தாலும் தீபக் எதிர்த்து நிக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க கோவா கேங்ன்னு போனப்புறம் அவங்க டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ராங்கா அடிச்சு ஆடணும். அது எனக்கு டவுட்டா தான் இருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ட்ராப்க்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அடிச்சு ஆடுவாங்களான்னு தெரியல. ஆனா இதுல இண்டிவிஜுவல் கேம் ஆடுறதுன்றது முத்துவும் மஞ்சரியும் ஆடுறாங்க. தீபக் ஆடலையான்னு கேட்டா, தீபக் இண்டிவிஜுவல் கேம் மாரி காட்டிக்கிறாரு. ஆனா முத்துவ வச்சு தான் அவர் டிராவல் பண்றாரு. ஒரு சைடு முத்துவையும், தேவைப்பட்டா அருணையும் வச்சு டிராவல் பண்றாரு. இனிமே முத்துவோட ஃபேன்ஸோ, இல்ல அருண் தீபக் அருண் முத்து அருண், முத்து அருண்னு சொல்லிட்டு இருக்கவங்க, டப்பா அருண கூட முத்து நம்பிடலாம். டப்பா அருண வந்து முத்து ஓவர்டேக் பண்றதுக்கு பெரிய விஷயமே இல்ல. சாச்சனாவையும், மஞ்சரியும் முத்து ஓவர்டேக் பண்றது பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா மஞ்சரிய பத்தி முத்துக்கு தெரியும் பண்ணலாம். ஆனா விஜய் டிவி ப்ராடக்ட்டா இருக்க தீபக்கோட ஸ்ட்ராட்டஜி வேற லெவல்ல இருக்கும். அது சைலன்ட்டா இருக்கு. தெரியல. இப்ப இன்னைக்கான டாஸ்க்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணது தீபக் தான்னா, அவரோட வாய வச்சு தான் அவர் பண்ணியிருக்காருன்னா, ஒரு டாஸ்க்லயே அவர் சைக்காலஜிக்கலா அந்த அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ண முடியும்னா, பிபி ஷோல அவர் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ தீபக்கையும் கொஞ்சம் அவர் பக்கமும் நம்ம ஃபோக்கஸ திருப்பி, அவரோட கேம் எப்படி போகுது? அவர் கேப்டன்சி நல்ல விதமா வாங்கி ஒரு பேட்ஜ் ஒண்ணு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு நம்ம மைண்ட்லலாம். நல்லவரு, வல்லவரு அப்படின்ட்டு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், தீபக்கோடது கேம் வேற லெவல்ல இருக்கு. அவர் ஒரு ஆட்டிட்யூட் பெர்சன் தான். அவர் ஒரு நார்சிஸ்டான்னு கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அத போய் பாருங்க. அவர் இப்ப சட்டிலா இருக்கிறதுக்கான காரணம் இண்டிவிஜுவல் கேம்ன்னு போன வாரம் மாறுச்சு. ஆனா, அவருக்கு அப்சர்வ் பண்றதுக்கான டைம் போன வாரம் இல்ல. ஏன்னா, அவர் கேப்டன்ஷிப்ல மாட்டிக்கிட்டாரு. அந்த பிரஷர் அவருக்கு இருந்தது. அந்த பிரஷர்லயுமே அவரோட பெர்சனல் ரிவெஞ்ச் எங்க குடுக்கணுமோ, அங்க குடுத்துட்டே தான் இருந்தாரு மஞ்சரிக்கு. ஓகேங்களா? இப்போ அவர் வந்து முத்து ஆல்ரெடி இப்ப கொஞ்சம் தீபக் கிட்டயே போய் முத்து சொல்றாரு. நான் வந்து டீம் கேம் ஆடுற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாரி இருந்தது. இப்போ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்காத மாரி இருக்குன்னா, ஆப்வியஸா எல்லாருமே கேம் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க.
நிறைய நாளும் போயிடுச்சு. ஸோ வந்து அப்போ டீம் பிளேயரா இருக்கும்போது இவர் மட்டும் தான் பேசினாரு. அதனால இவருக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்துது. இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இண்டிவிஜுவல் கேமாவும் மாறிட்ட பட்சத்தில இவருக்கான ஸ்பேஸ் கம்மி தான். இத இவர் தீபக் கிட்ட சொல்ற பட்சத்தில நம்மளுக்கு இத ரிஜிஸ்டர் பண்றாரா? இல்லன்னா தீபக்க நிஜமாவே நம்பி நம்மளுக்கு இத ரிஜிஸ்டர் பண்ணா ஓகே. முத்து வந்து அடுத்த வாட்டி ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு அப்படிங்கிறது ஓகே. ஆனா தீபக்க நம்பி சொல்றாரு. தீபக்க முழுசா நம்புறாரு அப்படின்னா, முத்துக்கு என்னைக்கு இருந்தாலும் அது பேக் ஃபயர் ஆகப்போது. அருணையும் முத்துவையும் ஓவர்டேக் பண்றது தீபக்கா தான் இருக்க போறாரு. அது மட்டும் இல்லாம மஞ்சரி சாச்சனா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மஞ்சரி சாச்சனா இந்த கேம்ல சரியா ஆடலன்றது ஒரு விஷயமா தான் அது இந்த டாஸ்க்கோட முடிஞ்சிரும். அது மட்டும் இல்லாம மஞ்சரி சாச்சனா ஆடுனது நம்மளுக்கு தெரிஞ்சுது. இல்ல அதுக்கு ஹர்ட் ஆன பவித்ராவும், ஆனந்தியுமே அத பெருசா எடுத்துக்கல. சத்யாவுமே அதுக்கப்புறம் சாச்சனால அந்த ஃபேன்ட்டுக்குலாம் போய் சாரி கேட்டு சரி பண்ற பட்சம் இந்த டாஸ்க்கோட ஆயிடும். ஆனா, இதுல பெஸ்ட் டெமனா பேர் வாங்க போறது தீபக் தான் அப்படிங்கிற பட்சத்துல, தீபக் பிபி ஷோலயே அந்த வாய வச்சே ட்விஸ்ட் பண்றதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருக்கும்போது, அப்ப முத்துவோட வாய விட தீபக் சைலன்ட்டா வந்து பேசாமயே ஜெயிச்சுருவாரோ! அப்படிங்கிற மாரி ஒண்ணு போயிட்டுருக்கு. ஸோ, நீங்க அதையும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க தீபக்கோட ப்ளேயும். தேங்க் யூ கைஸ்.